தமிழ்நாட்டின் அறிவு சொத்துக்களாக மாணவர்கள் இருக்கின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். கர்நாடகாவில் காவிரி ஆற்றில் உபரி நீர் திறப்பு மேலும் குறைந்தது. வினாடிக்கு 90,000 கன அடியாக குறைப்பு. பாஜகவினர் கல்மனது கொண்டவர்கள், அதனால் தான் வயநாடு சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறவில்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கூடலூர் அருகே மக்களை தற்காலிக முகாம்களில் தங்க வைக்க ஏற்பாடு. மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி தீரன் சின்னமலையின் நினைவு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகின்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரியில் அமைந்துள்ள தியாகி தீரன் சின்னமலையின் நினைவு சின்னத்திற்கு சிறப்பு அலங்காரம். சென்னை புறநகர் பகுதிகளில் கனமழை. காட்டாங்குளத்தூர், கூடுவாஞ்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. ஹைதராபாத்தில் இருந்து சென்னை வரும் ஏர் இந்தியா விமானம் ரத்து. இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. மனித பிறப்பின் மகத்துவத்தை கேரள பேரிடர் மூலம் உலகம் உணர்ந்துள்ளது. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பெருமிதம். ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை வளாகத்தில் பாஜக எம்எல்ஏக்கள் நூதன முறையில் போராட்டம். அதிக விலைக்கு மணல் விற்பனை செய்யப்படுவதை கண்டித்து இடைத்தராசில் மண்ணை கொட்டி விற்பனை செய்து எதிர்ப்பை பதிவு செய்தனர். படுகொலை செய்யப்பட்ட ஹமாஸ் முக்கிய தலைவர் இஸ்மாயில் ஹனியா இறுதி ஊர்வலம். தோஹாவில் ஏராளமானோர் திரண்டனர். பாகிஸ்தானில் லாகூர் நகரில் 44 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெய்த அதிக மழை. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய சாலையில் வெள்ளத்தில் தத்தளித்தன. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தல் நடத்த முதல் கட்ட பணிகள் ஆரம்பம். தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வருகின்ற 8ஆம் தேதி தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை.